தேதிகள் குறிக்கப்பட்டிருக்கு. எந்தெந்த நாட்கள்ல கனமழையினுடைய தீவிரம் இருக்கும் என்பது குறித்து மிக தெளிவா நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. கடந்த சில நாட்களாக பகல் நேர வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாகிட்டு இருக்கு. தொடர்ந்து நம்ம அறிவிப்புகளையும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எத்தனை டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பகல் நேரங்களில் பதிவாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருகிற நாட்கள்ல ஒரு 3 மாவட்டங்களில் மட்டும் பரவலாக கனமழை வரைக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியும். அது எந்தெந்த 3 மாவட்டங்கள் அப்படிங்கிறதையும் மிக தெளிவுபடுத்தி சொல்றோம். மறக்காம கேட்டு பயன்பெறுங்க. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அதிகாலை மற்றும் காலை நேரங்களில் கொடுக்கக்கூடிய வானிலை அறிக்கையை கேட்டு நீங்க பயன்பெறுங்க. ஏன்னா தினந்தோறும் நம்ம சேனல்ல பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல புயல் வாய்ப்புகள் உருவானாலும் சரி, அதே போல வெயிலுடைய தாக்கம் அதிகமானாலும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காகவே நம்ம தொடர்ந்து வெப்பநிலை மற்றும் மழை வாய்ப்புகள் எல்லாமே நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தமிழகத்தில் இனி வரக்கூடிய நாட்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் வெப்பம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பதிவாகும். ஏன்னா ஏற்கனவே நமக்கு பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் 37 டிகிரி செல்சியஸ்க்கு மேலாக பல்வேறு மாவட்டங்களில் பதிவாக ஆரம்பிச்சிருக்கு. ஓரிரு மாவட்டங்களில் 38 டிகிரி செல்சியஸும் பதிவாகி கொண்டிருக்கு. குறிப்பா வட தமிழக உள் மாவட்டங்களிலும் பரவலாக தொடர்ந்து நமக்கு பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் தீவிரமாகி கொண்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். வரப்போகிற இந்த மார்ச் 15ஆம் தேதிக்கு பிறகுதான் நமக்கு வெயிலுடைய தாக்கம் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் நிச்சயம் பதிவாகும். இன்னும் ஒரு சில இடங்களில் 102 வரைக்கும் இந்த மாதத்தில் செல்வதற்கான வாய்ப்பாக இருக்கும். ஏப்ரல் மற்றும் மே மாதங்களிலும் ஏற்கனவே நம்ம அறிவித்தபடி 42 முதல் 44 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பகல் நேர வெப்பநிலை இந்த வருஷம் இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. எதனால இந்த வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப உயர்ந்து கொண்டே போகுது? மார்ச் மாதத்திலே எதற்கு இயல்புக்கும் அதிகமான வெப்பநிலை பதிவாகுது அப்படின்னு சில பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. காரணம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். லானினா முடிவடைந்து லானினாவுடைய முடியும் தருவாயில இருக்கிறோம். எல்னினோ பொறுத்த வரைக்கும் படிப்படியாக நமக்கு தீவிரமாக தொடங்கும். தற்போதைய நிலவரப்படி இந்த மார்ச் ஏப்ரல் பொறுத்த வரைக்கும் நடுநிலை பகுதியில் இருப்போம். அதுக்கப்புறம் மே ஜூன் இந்த காலகட்டங்கள் வரும்பொழுது எல்னினோவின் தொடக்கமாக பார்க்கப்படுது. அதன் பிறகு ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் உள்ளிட்ட மாதங்களிலும் எல்னினோவின் தாக்கம் இருக்கும். அடுத்த வருஷம் வரைக்குமே இந்த எல்னினோவின் தாக்கம் பொறுத்த வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு. இதனால நமக்கு மழை வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு அல்லது வெயிலுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையில கேட்டு நம்ம தொடர்ந்து பயன்பெற்று கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே உள் மாவட்டங்கள்ல குறிப்பாக வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட வட தமிழக உள் மாவட்டங்கள்ல பகல் நேர வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகமாகிக் கொண்டே இருக்கு. பனிப்பொழிவு கிட்டத்தட்ட எல்லா மாவட்டங்களிலும் முடிவுக்கு வந்திருக்கு. அதிகாலை நேர பனிப்பொழிவு எல்லாமே கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்திருக்கு. இனி வரக்கூடிய இந்த ஏப்ரல் மாதத்திலும் பகல் நேர வெப்பநிலை ரொம்ப தீவிரமாக கூடும். உள் மாவட்டங்கள் முதற்கட்டமாக நமக்கு உள் மாவட்டங்கள்ல தான் அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் வரைக்குமே பெரிதளவுல மழை கிடையாது. மார்ச் மாதம் குறிப்பா அந்த மார்ச் மற்றும் ஏப்ரல் இந்த 2 மாதங்களுமே நமக்கு மழையினுடைய தீவிரம் குறிப்பா உள் மாவட்டங்கள்ல ரொம்பவே குறைவாக இருக்கும். அதைத் தொடர்ந்து மே மாதங்கள்ல தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் மே இறுதியில தொடங்கி ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்கள்ல தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். அப்போ வேணா ஓரளவு நமக்கு மழை பொழிவுகள் வெப்பசலன இடி மழை பொறுத்த வரைக்கும் மே மற்றும் ஜூன் மாதங்கள்ல தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கிறோம். வரக்கூடிய இந்த மார்ச் 10ல இருந்து 13 வரைக்கும் இந்த மார்ச் 10ல இருந்து 13 வரைக்கும் தென் மாவட்டத்துல வேணா ஒரு சில இடங்கள்ல மிதமான மழை எதிர்பார்க்கலாம். கன்னியாகுமரி, தென்காசி, அதே மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் இங்க வேணா ஓரிரு இடங்கள்ல பரவலாக மழை வாய்ப்பாக மார்ச் 10ல இருந்து 15 வரைக்கும் நமக்கு மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்படுது. ஆந்திர மாநிலங்களில் மார்ச் மாதங்களிலேயே கடும் வெப்பம் பொறுத்த வரைக்கும் தீவிரமாகி இருக்கு. குறிப்பா நீங்க தெற்கு ஆந்திர பகுதிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 39 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் பதிவாகிட்டு இருக்கு. 102, 103 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல ஆந்திர மாநிலங்கள்ல வெப்பம் பதிவாகிட்டு இருக்கு. தொடர்ந்து நமக்கு அடுத்து வரப்போகிற ஏப்ரல் மற்றும் மே மாதங்கள்ல ஆந்திர மாநிலங்கள்ல மிக கடுமையான வெப்பம் இருக்கும். ஆந்திர மாநிலங்கள் மட்டுமல்ல, தொடர்ந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற வட மாநிலங்களிலும் கடுமையான வெப்ப அலை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக வீசக்கூடும். எப்பொழுது முதல் கனமழை? அதுதான் பலருடைய கேள்விகளாக இருக்கு. கனமழை வருமா அல்லது ஒரு மிதமான மழை, லேசான மழையாவது கிடைக்குமா அப்படிங்கிறது தான். அதுதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்ச் 10ல இருந்து 13 வரைக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள புத்தன் அணை, பேச்சிப்பாறை, சிவலோகம், கன்னிமார், மார்த்தாண்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், தென்காசி, செங்கோட்டை, புளியங்குடி, கடையநல்லூர் உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக மழையினுடைய தீவிரம் மார்ச் 10 முதல் 13 வரைக்கும் பரவலாக நம்ம மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கிறோம். ஓரளவு மிதமான மழையாவது நிச்சயம் பதிவாகும். திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி, ஆலங்குளம், அம்பாசமுத்திரம், சேரன், மகாதேவி உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக இந்த 3 நாட்கள் மார்ச் 10ல இருந்து 13 வரை இருக்கக்கூடிய இந்த 3 நாட்கள்ல பரவலாக வானம் ஓரளவு
மேகமூட்டமாகவும் அதே மாதிரி மிதமான மழை பொழிவும் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, மிதமான மழையாவது வருமா அப்படிங்கிறது தான் கேள்விகளாக இருக்குது. கண்டிப்பாக உண்டு. மிதமான மழையாவது தொடர்ந்து கணிசமாக நமக்கு தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த 3 முதல் 4 மாவட்டங்கள் வரைக்கும் நிச்சயம் பதிவாகும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் வேலூர் மாவட்டத்தில் 37.8 டிகிரி செல்சியஸாக நமக்கு வந்து பதிவாகிட்டு இருக்கு. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் வேலூர் மாவட்டத்தில் 37.8 டிகிரி செல்சியஸாக நமக்கு வெப்பம் பதிவாகியிருக்கு. தொடர்ந்து இனி வருகிற நாட்களிலும் திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூருடைய நகர பகுதிகள் கூட நமக்கு வெப்பநிலை வந்து அதிகரிக்கும். நீலகிரி, கோயம்புத்தூர் இந்த பகுதிகளிலும் நமக்கு வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் படிப்படியாக உயர தொடங்கிறோம். அதனால கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதி, வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லார் இங்கே மட்டும் வேணால் நமக்கு ஓரளவு வெப்பநிலை குறைந்து காணப்படலாம். ஆனால் கோயம்புத்தூருடைய நகர பகுதிகளில் அதிகப்படியான வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக பதிவாகிறோம். கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து தீவிரமடைந்து காணப்படும். ஒரு சில மாவட்டங்கள் குறிப்பாக நமக்கு ஒரு சில பகுதிகளில் மார்ச் 10 to 15 தேதிகளுக்குள்ள வானம் ஓரளவு மேகமூட்டமாக வேணா இருக்க வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் மழைக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. மற்றபடி பகல் நேர வெப்பநிலை நாளுக்கு நாள் உங்களுக்கு அதிகமாயிட்டே தான் இருக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. பகல் நேர வெப்பநிலை சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் அதிகரிக்க தொடங்கும். ஏற்கனவே நமக்கு சொல்லியிருக்கிறபடி தாழ்வு பகுதிகள் வங்கக்கடல் பகுதிகளில் உருவானாலும் தமிழகத்தில் நேரடியாக வந்து கரை கடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவாக இருக்குது. அதனால் தாழ்வு பகுதிகள் பொறுத்த வரைக்கும் பெரிதளவில் நமக்கு வந்து உருவாகினாலுமே கூட அது வடக்கு அல்லது வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து ஒரிசா, மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட் அதே போல் மியான்மர் உள்ளிட்ட பகுதிகளை நோக்கி நகருமே தவிர தமிழகத்திற்கு நேரடியாக வந்து கரை கடந்து அதிக அளவு மழை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்காது. ஆனால் வலுவான நிகழ்வுகள் உருவாகும். ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் வலுவான நிகழ்வுகள் பொறுத்தவரை நிச்சயம் உருவாகும். தொடர்ந்து நம்ம தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருது. ஒருவேளை அந்த நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் தமிழக கடலோரங்களை ஒட்டி நகர்ந்து வந்து அதன் பிறகு திசை மாறினால் நிச்சயமாக நம்ம அறிவிக்கிறோம். ஏன்னா தமிழக கடற்கரையோர பகுதிகளை ஒட்டி வரும்போது நமக்கு மழைக்கான வாய்ப்பாக இருக்கும். கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் ஏதேனும் தமிழக கடற்கரை பகுதிகளை ஒட்டி வந்தால் உறுதியாக நம்ம அறிவிக்கிறோம். தினந்தோறும் வானிலை அறிக்கை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க. இனி வருகிற நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட வானிலை இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். அவ்வப்போது வெப்பசலன இடிமழை இந்த கோடை காலங்களில் வரக்கூடிய மாலை நேரங்கள், இரவு நேர மழை பொழிவுகள் ஏப்ரல் மாதத்திலிருந்து தொடங்குவதற்கான வாய்ப்பாக இருக்கும். இந்த மார்ச் மாதத்தில் பெரிதளவு எதிர்பார்க்க முடியாது. ஏப்ரல் மாதத்திலிருந்து வெப்பசலன இடிமழை, கோடை மழை பொறுத்தவரை அவ்வப்போது மாலை நேரங்களிலோ அல்லது இரவு நேரங்களிலோ எதிர்பார்க்கலாம். குறிப்பாக நமக்கு கடலோர பகுதிகள், தென் மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள் என ஒரு சில இடங்களில் பகுதியாக நமக்கு மழை ஒதுக்கி பதிவாகும். நண்பர்களே, நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.